கேப்டன் இவர் தான் அவர் தான் நான் பிரிச்சு பார்த்தது கிடையாது, என்னோட அண்ணன் அவ்வளவுதான். திரையுலகில் இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து கேப்டன் தான். எல்லாருமே இவரால் நான் வாழ்ந்தேன்னு தான் சொன்னாங்களே தவிர இன்றைக்கு எனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு ஆள்னா நடிகர் கேப்டன் தான். அதை என்னால் மறக்கவே முடியாது. இதை எந்த மேடையில் நான் பேசுவோன்னு இருந்தேன், அந்த மேடையில் நான் பேசுகிறேன். சினிமா ஷூட்டிங்லாம் நாங்கள் போய் துணை நடிகர்கள்லேருந்து துணை நடிகைகள்லேருந்து எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் இன்னைக்கு இருந்திருந்தான்னா எங்களுக்கு இல்லை, இந்த லெவல் இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு எல்லாம் நடந்திருக்காங்க. என்றைக்குமே அண்ணனாகவும் தம்பியாகவும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் இன்னிய வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் கேப்டன். RSC ஃபிளாஷ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி மாநகரத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு திருச்சி மாநகரத்துல கேப்டனுடைய ஆதரவு பெற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருக்கோம். இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கு மிக பெரும் உதவி செய்த திரு ஐயப்பன் சார் அவர்கள், அதாவது கேப்டன் எப்படி ஒரு ரசிகர்கள் தன்னுடைய மக்களை யாரை பார்க்க வந்தாலும் அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்வாரோ அதே உதவியை அப்படியே செய்து கேப்டனை பார்த்த மாதிரியே இன்னைக்கு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நபரை தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம் திருச்சியில. சார் பேர் வந்து ஐயப்பன். அவர்கிட்ட நம்ம கேப்டன் பத்தியும் தேமுதிகவின் வளர்ச்சியை பத்தியும் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சார், இப்ப கேப்டனுடைய பிறந்தநாள் வந்து ஆகஸ்ட் 25 வருது. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகமே அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்க கேப்டனுடைய பழைய நாட்களும் அவருடைய சந்திச்ச நிகழ்வுகளும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது இது சொல்லணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பழகின நாட்கள் வந்து, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா இருக்கேன். ஒரு பழக்கம்ங்கிறது வந்து 12-13 வருஷமா அந்த அரசியல் இதில் இருக்கேன். சினிமா ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் கேப்டனை பார்க்க போவோம். இப்போ பெரிய மருது, எங்கண்ணா இதெல்லாம் ஷூட்டிங்லாம் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அதாவது பழகிறதுக்கும் எதுவும் சரி, நம்ம என்றைக்குமே வந்து ஒரு அன்போடு நடத்தக்கூடிய ஒரு, அதாவது கூட பிறந்த அண்ணன், அவ்வளோதான். அதாவது அப்படிதான் சொல்லணுமே தவிர நான் வந்து கேப்டன் என்றைக்குமே அவரை பிரித்து பார்த்தது கிடையாது. கேப்டன் இவர் தான் அவர் தான் நான் பிரித்து பார்த்தது கிடையாது, என்னோட அண்ணன் அவ்வளோதான். அந்த லெவலில் தான் எங்களோட ஒரு இது நடந்ததே தவிர, இது போய் ஃபர்ஸ்ட் இப்போ அந்த படம் பார்த்தீங்கன்னா 2019 நான் போய் பார்த்தது. அது ஒரு அதாவது பிறந்தநாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்க்க அங்கே போயிடுவேன். ஓகே. அது இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டாங்க. நாங்கள் பார்த்த கேப்டன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்லாம் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ படங்கள், எங்கள் முதலாளி ஆகட்டும், இதாகட்டும், எல்லா படத்துலையும் பார்க்கும்போது அந்த நடையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லி கேட்பாங்க, அதே மாதிரி சாப்பாடெல்லாம் அவர் போட்டிருக்காரு. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அதனால அதை வந்து எப்படி சொல்றது, ஏன்னா என்ன போல பல பேர் சொல்லிட்டாங்க. அது சொல்லி வந்து நமக்கு அந்த ஒரு இது கிடைக்காத தவிர, ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அவர் கையால நாங்கள் சாப்பாடு போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம், அந்த உதவி பண்ணியிருக்காரு, இந்த உதவி பண்ணியிருக்காருலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் கண் கூட சாப்பிட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதனால வந்து அது வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதாவது என்னன்னா, குடும்பத்துல ஒருத்தர், அவ்வளவுதான். அந்த ரீதியில தான் அது ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சே தவிர. ஆனா திரையுலகில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, திரையுலகில் இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து கேப்டன் தான். ஏன்னா அன்னைக்கெல்லாம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்த போது இதெல்லாம் நான் சொல்ல, அதாவது என்னோட சீனியர் சொன்னதை கேட்டு நான் சில விஷயங்கள் நான் பேசுறேன். எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்லலை, சில விஷயங்கள் சீனியர் சொன்னதை வச்சு கேட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ரமோஷன் விழா, பட ப்ரமோஷன்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்டனோட 50வது வருஷ திரை விழாவை கொண்டாடினாங்க திரையுலகம். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவரால் நான் வாழ்ந்தேன்னு தான் சொன்னாங்களே தவிர, இவர் தான் என்னை முன்னேற்றி விட்டது அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் இவர் சொல்லும்போது, சரத்குமார் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு எனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு ஆள்னா நடிகர் கேப்டன் தான். அதை என்னால் மறக்கவே முடியாது. இதை எந்த மேடையில் நான் பேசுவோன்னு இருந்தேன், அந்த மேடையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர், அதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து கேப்டன்னு சொல்லிட்டு சத்யராஜ் புகழாரம் கொடுத்தார். ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஸ்கபிளான விஷயத்தை விட நார்மலா முடிச்சுட்டு போகக்கூடிய கேப்டன். உதாரணங்கள் பல சொல்லலாம். ஐயா சிவாஜி மறைவு சொல்லலாம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங்லாம் நாங்கள் போய் துணை நடிகர்கள்லேருந்து துணை நடிகைகள்லேருந்து எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் இன்னைக்கு இருந்திருந்தான்னா எங்களுக்கு இல்லை, இந்த லெவல் இல்லை அப்படின்னு சொல்ற லெவலுக்கு எல்லாம் நடந்திருக்காங்க.
அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் வந்து இன்னைக்கு எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு தவிர இறந்தாருன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எல்லாருமே என்ன சொல்றாங்க, கேப்டன் எங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு தான் இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இல்ல, உலக நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட டெத் அப்போ பாத்தீங்கன்னா அந்த ரமணா படத்துல கிளைமேக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அது உண்மையா நடந்துதாங்கிறத அதை திரைப்படத்துல வந்து முருகதாஸ் வந்து கரெக்டா வச்சாரு. ஆனா அதே இது வந்து ரமணா படத்தில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான் துக்க சம்பவம். ஆனா அதிசயமான சம்பவம்னு சொல்ல முடியாது, துக்க சம்பவம். அது நாங்கெல்லாம் அனுபவிச்சு அன்னைக்கு ஒரு 3-4 நாள்லாம் சாப்பாடு இல்லாம நாங்க அன்னைக்கு இருந்ததுங்கிறது வந்து அன்னைக்குதான். ஏன்னா எங்க குடும்பத்துல ஒருத்தர் போனா எப்படி இருப்பாரோ அந்த மனநிலைமையில தான் நாங்க இருந்தோம். அந்த அளவுக்கு மக்கள் எழுத அரசியல் தலைவர்கள்ட்டையும் சரி, நடிகர்கள்ட்டையும் சரி, பொதுமக்கள்கிட்டையும் சரி, என்னைக்குமே அண்ணனாவும் தம்பியாவும் அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவும் இன்னிய வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் கேப்டன். சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து இப்ப படைத்தலைவன் படம் நடிச்சு வெற்றி விழா கண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முன்னணி ஹீரோவா வளம் வந்துகிட்டு இருக்காரு. அடுத்த படங்களும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், புழுக்கி பிறந்தது பூனையா அதுங்கிற கதையா அந்த இடையில ஒரு படம் வந்தது, படைத்தலைவன் படம் வந்தது, போய் பார்த்தோம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் கேப்டன் தான் அங்கே வந்து நின்று அடிக்கிற அடியெல்லாம் கேப்டன் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட வீரத்தை எல்லாத்தையுமே வந்து சண்முக பாண்டியன் கொடுத்துட்டு போயிட்டார். அதாவது தன்னோட வீரம் இதை வந்து அரசியல்ல வந்து பிரபாகரன்ட்டையும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியன்ட்டையும் கொடுத்துட்டு போயிட்டார். எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே அரசியல், அதாவது கேப்டன் ஒருத்தராக இருந்த போது எல்லாத்தையும் காவாண்டு பண்ணாரு. இப்போ ரெண்டு கேப்டனா இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்கு மக்களுக்கு உதவி பண்ண விஜய் பிரபாகரன் இருக்காரு. அதே மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு சினிமா துறையை காவாந்து பண்றதுக்குன்னு வந்து சண்முக பாண்டியன் இருக்காரு. இப்போ ரெண்டு பேரை பிரிச்சு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே உருவம் தான். ஆனா ரெண்டு தரப்பா அவர் வந்து அவர் ஒருத்தைய உதவி பண்ணாரு. இப்ப ரெண்டு பேரா உதவி பண்ண வச்சிருக்காரு. என்னைக்குமே கேப்டன் வந்து உதவி பண்றதுங்கிறத வந்து அதுல ஒரு சலச்சதே கிடையாது, கரெக்டா உதவி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இப்ப ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கொம்பு சிவி படம் நடக்கும்போது நான் போயிருந்தேன். புழல் இதுகிட்ட நடந்துகிட்டு இருந்தது. கொம்பு சிவி இதப்போ போய் பார்த்தேன், அவரையும் பார்த்துட்டு வாட்ச் சொல்லிட்டு தான் வந்தேன். அடுத்தது கொம்பு சிவி ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ அவுட்லுக் இன்னொரு படம் ஒன்று புதுசா வரதுக்காக இருக்கு. அதாவது கேப்டன் எப்படி வந்தாரோ அதை விட 2 மடங்கு இவர் வருவாருங்கிற நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்கு. நல்லபடியா சிறந்த படங்கள்லாம் நல்லபடியா வரதுக்கு மேன்மேலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய ஆதரவு பெற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்க இடத்துல வந்து மீட்டிங் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு நீங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்கீங்க. கேப்டனை நாங்க வந்து அவ்வளவு அதிகமா போய் பார்த்ததுல செஞ்சதுல நேரில் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் இப்படி பண்ணிருக்காரு செஞ்சிருக்காருன்னு. அதே போல அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நீங்க இன்னைக்கு எங்களுக்கு பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. வந்தவங்களை இன்பத்தோட வாங்கன்னு சொல்லி பஸ்ல இருந்து ரிசீவ் பண்றதுல இருந்து சரி, வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதும் சரி, அதை விட முக்கியமானது உணவு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன சாப்பிடுறீங்க கேட்டு 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 நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி நீங்க உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்ததா இல்லாட்டி கேப்டனை பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்களா சார்? அதாவது முதல்ல வந்து என்ன பெத்து வளர்த்த தாய் தந்தை வந்து எனக்கு பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த உணர்வு நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த உணர்வு வந்து எனக்கு வந்து என்னோட அண்ணன் கேப்டன் அவர்களை பார்த்து வந்ததுதான். சாப்பிட்டியா, யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா, இது பண்ணியா அது பண்ணியான்னு கேட்டது வந்து அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட குணங்கள் அப்படியே, அதாவது எல்லா குணத்தையும் நான் கேப்டன் மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ அதாவது நீங்க இப்ப கேட்டீங்க பார்த்தீங்களா, அந்த குணங்கள் வந்து எல்லாருமே கேப்டன் ஆயிட முடியாது. நானும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரங்களாகவும் இருந்துச்சு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் தான். ஆனா அவர்கிட்ட ஒரு சில பண்புகளை வந்து நான் கத்துக்கிட்டேன். எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் எப்படி நடக்கணும், வந்தாங்களா சாப்பிட்டாங்களா, அந்த உபசரிப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் என்னைக்குமே என் அண்ணன் கேப்டன் தான் கத்துக்கிட்டேன். சார், இவ்வளவு தூரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கேப்டனுடைய சிறப்புகளையும் அவருடைய புகழையும் நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு எங்களுடைய RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த வாய்ப்பளித்த எனக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.